அவர் இவர் செஞ்சிருப்பாரு, எனக்கு தெரியும். கண்டிப்பாக சொக்க தங்கம் கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு அவரு. அவரை வந்து இந்த மாதிரி பழிகடையா பேசுறாங்க, தப்பு. அவரு அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு. நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே. ஆனா விருதுநகர் தொகுதியில விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறாங்கன்னா அவங்களை எதிர்த்து ராதிகா சரத்குமாரும் நிக்கிறாங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும், இதோட முடிவுகள் மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து விஜயகாந்த் அவரோட பையன் பிரபாகரனுக்கு தான் எனக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அருப்போட தொகுதி, நாங்கள் வாழ்ந்த தொகுதி. எங்களை வந்து சோறு போட்டிருக்காரு கொஞ்ச நேரம். நான் வந்து என் அப்பா அம்மா வந்து நான் வந்து 2 பேர் அப்பா. எனக்கு அம்மா வந்து ஒருத்தங்க தான், அப்பா வந்து 2 பேர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது கூட எங்களுக்கு வந்து சோறு போட்ட விஜயகாந்த் சார் தான் வந்து அப்போ வந்து 10 கிலோ அரிசி வந்து கொடுத்துருக்காங்க, உதவி பண்ணாங்க. அந்த உதவி பண்ண வந்து அந்த வருஷம் அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துடுவார் ஷூட்டிங். இப்போதான் இப்போ வரல, இப்போ உடம்பு முடியல, அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போதான் அரசியல்ல இருந்து இப்போ போனதா. அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. அந்த சோத்தை தின்றுருக்கோம், உப்பு தின்றுருக்கோம். அந்த உப்பு தின்றுருக்கோம் இங்கே வந்து மண்ணில் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து 2 நாள் தூக்கம் இல்லை. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன். எனக்கு தூக்கம் இல்லை. நான் வந்து ட்ரெஸ்ஸே பேக்கே போச்சு, அதெல்லாம் பற்றி இப்போ கவலை இல்லை. இருந்தாலும் கூட எனக்கு வந்து மனுஷனை பார்க்கணும். அவரை பார்த்துட்டு போய் விருதுநகர் தொகுதியில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான், பிரபாகரன் தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு வந்து அந்நியாரும் எல்லாமே சப்போர்ட் இருப்பாங்க, அதை நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அருப்பு ஹோட்டலில் மக்கள் வந்து எல்லாமே கண்டிப்பாக வந்து விஜயகாந்தை வந்து வெறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து சோர்ந்துட்டு இருக்கும், 10 கிலோ அரிசி எடுத்து அப்படியே கொடுத்துருவாரு. அது வந்து ஒரு இது இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு தெரியுங்களா. அது வந்து காசு போனோம் சம்பாதிக்கலாம், 1000 பேர் எல்லாம் பண்ணலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் இவர் வந்து அரசியலுக்கு வரல. அப்போ நான் வந்து ஒரு ட்ரௌசர் போட்டு, ஒரு கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டு, நான் சின்ன பையனா இருந்தேன். எனக்கு கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டு இருந்த பையன். எனக்கு வந்து அப்போ அந்த யாவும் இருக்கு. எனக்கு அந்த யாவுன்னு வந்து இப்போ நம்ம ஆகேஷம் பேசுறோம்ல, அது கோபம் இல்லை, எங்களை விட்டு போயிட்டாரன்ற ஒரு கோபத்தில் பேசுறது இது விஷயம் அது. ஆனால் வந்து அவர் தெய்வத்தோட இருக்கும். தெய்வத்தோட இங்கே பார்க்க வந்திருக்கேன் நான். இங்கே எவ்வளோ தூரம் இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு கிளம்பக்கம் மாற்றிட்டாங்க, எல்லாம் மாற்றினா கூட அதுக்காக இந்த கூட்டம் குறையுன்னு நினைக்கிறாங்க சில பேர். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எந்த கூட்டம் வந்தாலும் கிளம்பாக்கம் போனால் கூட நடப்பயணமாக இங்கே வருவோம். அந்த மாதிரி தெய்வத்துக்கு சமர்ப்பணம், அவ்வளோதான். தெய்வத்துக்கு வருவோம், அவ்வளோதான். அது வந்து பஸ் ஸ்டாண்டு மாற்றி அதெல்லாம் இல்லை. அரசியலுக்குள்ள சூழ்நிலை என்ன பண்ணலாம், அது தப்பு பண்ணால் கூட நல்ல மனுஷருக்கு சப்போர்ட் பண்ணு. எல்லா மக்களும் வந்து தேடி வராங்க பாருங்களா, கள்ளக்குறிச்சியிலேருந்து எங்கேருந்து வராங்க, எல்லா ஊர் மக்களும் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்குது, அவருக்கு ஒரு காசு கொடுத்தாரா, பணம் கொடுத்தாரா, ஒன்றுமே இல்லை. ஒரு அன்பு தான் அனாவசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அன்பு தான் அவர் அரவணைக்கிறது. எல்லா மக்களையும் அவர் அன்பாக இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரோட்டில் போய் நான் சாப்பிட்டு போய் படுத்துக்கிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு அனாதை செய்ய மாதிரி தான். ஆனால் அது அனாதைன்றதுன்னு இல்லை, அந்த தெய்வத்து கூட நம்ம வாழ்கிறோம், அவ்வளோதான். அந்த தெய்வத்து கூட இருக்கோம், அந்த தெய்வத்து கூட வாழணும் ஆசையாக இருக்கு. ரொம்ப கண்டிப்பாக அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் படமே இல்லையே, ரமணா படத்துக்கு பிறகு அவர் படமே இல்லையே வாழ்க்கை. அவர் மாதிரி தான் யாரும் புது இயக்குனருக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா? உலகத்தில் வந்து 67 சொல்கிறாங்க, எனக்கு தெரியல யூடியூப்பில். ஆனால் வந்து முதல் வந்து இயக்குனர் வந்து புதுசாக வர இயக்குனருக்கு வாய்ப்பு தந்தது அவர் தானே, இல்லையா? யார் தந்தா? செந்துருப்பூ எடுத்துங்க. செந்துருப்பூவில் வந்து இது வரைக்கும் ரமணாவுக்கு AR முருகதாஸ், கள்ளக்குறிச்சி, அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது யாரு? கேப்டன் தான். ஆனால் நல்ல மனிதர் அவர் வந்து என்ன ஒரு புது இயக்குனருக்கு நான் வந்து அந்த கண்ணத்தாள் தெருல வந்து சாப்பாடுக்கு உட்காந்துருக்கேன். கண்ணத்தாள் தெருல நான் வந்து ஒரு வாய்ப்பு தந்தேன். துள்ளுவ இளமை படத்தில், தனுசு படத்தில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட இருந்தேன்.
அப்போ கூட கனத்தத்தில் வந்து அங்கே போனோன்னா அங்கே கீழே போனோன்னா ராவுத்தர் அந்த ஆஃபீஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க அது அது நம்ம சொல்லக்கூடாது. இப்போ எல்லாம் சொன்னால் எல்லாம் தப்பாயிரும். இருந்தாலும் அந்த கனத்தத்தில் வந்து நான் வந்துட்டு வீட்டுக்கு போய் பார்த்தேன். அண்ணன் ஷூட்டிங் போயிட்டாருங்க, சிம்மாசனம். அப்பா வந்து படம் சிம்மாசனம் ஷூட்டிங் போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு தெய்வம், அவ்வளோதான். நம்ம அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சுலாம் எதுவும் பேச முடியாது. என்னதான் இருந்தாலும் என் அருப்புக்கோட்டை தொகுதி என் ஊரில் வாழ்ந்தார், என் ஊரில் பிறந்தார். அந்த பிறந்த மனுஷனுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, கண்டிப்பாக. அது அவங்க பையனுக்கு நான் வந்து ஏதாவது அந்த ஓட்டு இருக்குல்ல, அந்த ஒரு லிங்க் இருக்குல்ல, அது போடணும்ல. அது போட்டால் தான் எனக்கு மரியாதை, அவருக்கு நான் செய்கிற ஒரு பாக்கியம், அது ஒரு புண்ணியம். கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக விஜய பிரபாகரன் தான் கண்டிப்பாக செய்ப்பார். அது ராதிகா இல்லை, சரத்குமார் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன் மோடியே நிற்கட்டும், யார் வந்தாலும் கூட அங்கே நிற்க முடியாது. நின்றா கூட யார் நின்றாலும் இல்லை, அங்கே நின்றா வந்துன்னா விஜயகாந்த். ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து மாப்பா பாண்டியராஜன் வந்து அண்ணன் கட்சியில் தான் இருந்தாங்க. எவ்வளோ பிச்சை எடுத்து மாப்பா பாண்டியராஜன் இருந்தார் இல்லையா? கண்டிப்பாக மாப்பா பாண்டியராஜன் வந்து அண்ணன் கட்சியில் தான் இருந்தார். சட்டசபையில் போயிட்டு அருண் பாண்டியன் எல்லாருமே போனாங்க, எல்லாமே போனாங்க. இருந்தாலும் கூட மாப்பா பாண்டியராஜன் ஜெயிச்ச தொகுதி இது விருதுநகர் தொகுதி. யாருக்காக ஓட்டு போட்டாங்க? விஜயகாந்த் அண்ணனுக்காகத்தான். அது தெய்வத்துக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த தெய்வத்துக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவங்க தான் நிற்பாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அது என் ஆயுசு போனா கூட பரவாயில்ல, எனக்கு ஆயுசே போனாலும் பரவாயில்ல, விஜயகாந்த் சாருக்கு தான் ஓட்டு கண்டிப்பா இருக்கும். மாப்பா பாண்டியராஜனுக்கெல்லாம் அவங்க துரோகம் பண்ணாங்க. அந்த துரோகிக்கெல்லாம் கண்டிப்பா இப்ப கூட அவங்க கூட்டின்னு வருவாங்க. இருந்தா கூட நான் சொல்றேன், துரோகின்னு இருந்தாலும் கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஜெயிக்க வச்சாங்க. எத்தனை அவர் நம்பி போனவங்களாம் எல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் பேசுறான், பயங்கரமா பேசுறான். என்ன பேசுறான்? என்னென்னமோ பேசுறாங்க தப்பா. அதெல்லாம் தப்பு. வளர்த்து விட்ட ஒருத்தன் மனச்சாட்சி அவரை வந்து உறுத்தும் கண்டிப்பா. இன்னைக்குல நான் சொல்லணுமா? தரையில் மேய்க்கிறேன் கேப்டன் அப்படிலாம் ஒருத்தவங்கெல்லாம் நடிகர்லாம் காமெடி நடிகர் பேசுறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, தவறு. அவரெல்லாம் வளர்த்த விட சின்ன கவுண்டரில் அந்த படத்தில் வந்து அந்த உடம்பு அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை அவர்கிட்ட. இப்போ அதிகமாகிடுச்சு உடம்பு, பண வசதி வந்துருச்சு, காசு பணம் வந்துருச்சு, அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வந்து சில பேர் சொல்கிறாங்க ராஜா மனசில் வந்து ராஜிகன் தான் அறிமுகப்படுத்தினாரு. ரைட்டு, ராஜிகனே மதிக்கலையே. அதுக்கடுத்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்து மதுரைக்காரன் தேடி வரும்போது இவர் பார்த்து 4 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் செஞ்சிருப்பார், எனக்கு தெரியும். கண்டிப்பாக சொக்க தங்கம் கண்டிப்பாக செஞ்சிருப்பார். அவரை வந்து இந்த மாதிரி பலிகடையாக பேசுகிறாங்க, தப்பு. அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு. எனக்குன்னா வந்து நான் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு யூடியூப்ல சொன்னாங்க, அவர் வந்து எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பழக்கம். அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அவர் இங்கே ஆஃபீஸில் வந்து ராபத்தூர் பிள்ளைங்களாம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது டப்பிங், எங்கள் அண்ணன் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இன்னமும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அசிஸ்டன்ட் தான் இருக்காரு.